என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் கடைசி நொடி வரை போராடு. யாரிடமும் தாழ்ந்து போகாதே. அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது குழந்தையே. சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும். ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும். நீ போகும் பாதை சரியில்லை என கதறுவார்கள். கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும். அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாதே. லட்சியம் நம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள். முன்னேறி விடுவாய். கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாதே. எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிடாதே. தன்னம்பிக்கையோடு வாழ பழகு குழந்தையே. உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி. புரிந்து கொள். அவர்களுக்கு தேவை உன் தோல்வி அல்ல, உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர். அதை அவர்களுக்கு காட்டிவிடாதே. கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாதே. எதிர்பார்ப்பார்கள். மனதிற்குள் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருப்பார்கள். வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே. எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது. அந்த அதிசயமாய் நீயே மாறு. அவமானங்களை அடைக்காத்து திமிராக நட. அனைத்து முன்னே நோக்கி ஓடி வரும். பிடித்த செயல்களை துணிந்து செய். பிடித்தமானவரின் மடி தேடு. தொலைதூரம் தனியாக நடந்து செல். இரவின் தனிமையை ரசி. வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி. உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும். ஓடிக்கொண்டே இரு. உன் துயரங்கள் முடிவுறும் நேரம் இது. இனி உனக்கு நல்ல காலம்தான். என் பரிபூரண ஆசி என்று உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும். கலங்காதே தங்கமே. கவலைகளுக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும். உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே. எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே. கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு. நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை. எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டமே உள்ளது. அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நலமாகும். பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல, ஆசைகளை இழப்பதே தியாகம். சிரித்துக்கொண்டே கடந்துவிடு சில தருணங்களை. விவாதமும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். பல தவறுகளை செய்து தப்பி விடுகின்றது இளமை. பாவம் அதற்கு தண்டனை அனுபவிக்கின்றது முதுமை. எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே. மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டுமே உள்ளது. தவறு செய்யாதே. கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய். கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று குழந்தைகளிடம் சொல்லி வளருங்கள். பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உடையவை அவை. உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடி தானாகவே வரும். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள். என்னத்தான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடம் உதிர்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எனும் எதிர்காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்கும். உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ். அவசரம் என்றும் ஆபத்தைத்தான் தரும். பொறுமை என்றும் பொக்கிஷத்தை தான் தரும். பொறுமையானவர்கள் கடவுளோடு இருப்பார்கள். பொறுமையாக இரு தங்கமே. நீ யாரென்று தெரியாமல், உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கு ஒரு புன்னகையை பரிசளிக்க ஒரு குழந்தையால் மட்டுமே முடியும். வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள். வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ளலாம். நம்முடைய எண்ணம் தான் வாழ்க்கை. நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை தங்கமே. ஏன் இந்த தாமதம்? என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பும் புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை. உன் பொறுமையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம் இது.
அமைதியுடன் உன் கடமையை செய். உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது. பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊரு மொத்தத்திற்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுகளவும் கிடைக்காது குழந்தையே. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. எவ்வளவு துணிந்து எல்லா வேலையும் செய்கின்றார்கள். என்னால் மட்டும் முடியவில்லை சாயப்பா. அவர்கள் சிறு துளி கண்ணீர் கூட என்னை கலங்கடித்து விடுகின்றது. என்னை ஏன் இவர்கள் மத்தியில் இவ்வளவு பலகீன மனதுடன் படைத்தாய் என புலம்புவதெல்லாம் சரிதான் குழந்தையே. ஆனால் கருணை பலவீனம் என கட்டமைக்கப்பட்டு விட்டது. நீ செய்த நல்லதை நான் அறிவேன். கலங்காதிரு. நல்லவர்கள் அழுதால் பூமி தாங்காது தங்கமே. எந்த ஒரு பொருளாகினும் 2 முறைத்தான் அழகாக தெரியும். கிடைக்கும் முன்பு, இழந்த பின்பு. அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் தங்கமே. உன் மனம் உடையும் போதெல்லாம் நான் உனக்கு துணையிருப்பேன். கலங்காதே. விதியை நினைத்து வருந்தாதே. உன்னை படைத்தவன் விதியை விட வலிமையானவன் என்பதை மறந்து போகாதே. உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்காதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் உனக்கு துணை நிற்பேன். நீ எதன் மீது கவனம் செலுத்துகின்றாயோ அது அதிகரித்துக் கொண்டே போகும். உதாரணத்திற்கு, பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். சிந்தித்து செயல்படு குழந்தையே. காலதாமதம் ஆகிறதே. எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை செல்வமே. பொறு. உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும். அனைத்தும் கைகூடும். எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு. நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல் நிறைவேற்றி வைப்பேன். முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். சிந்தித்து செயல்படு தங்கமே. விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டாலும் எங்கோ ஓர் மூலையில் அதன் வலி இருந்து கொண்டுத்தான் இருக்கும். பெண்களின் மனம் ஆழம்தான். அது ஆழமாக இருப்பதால் தான் 1000 வலிகளை, ஆசைகளை, கனவுகளை அங்கே புதைக்க முடிகின்றது. ஒரு நட்பு 7 வருடங்களுக்கு மேல் தொடர்ந்தால் அவர்கள் நண்பர்கள் அல்ல, குடும்பம். அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. எதற்கும் கலங்காதே. உனக்கு விடுவு காலம் வந்துவிட்டது. ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்து விட்டேன். உண்மையான அன்பு சொல்வதை மட்டுமல்ல, சொல்லாததையும் புரிந்து கொள்ளும். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் தங்கமே. இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும். உனக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன் தங்கமே. நேரம் வரும்போது உன் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்வேன். உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கின்றான். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் கைவிடாதே. அது வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ். தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான். துவண்டு விடாதே. எழுந்து வா. இமயம் கூட உன் காலடியில் தான் குழந்தையே. சீனி சிறியது தான், ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது. மிளகு சிறியது தான், ஆனால் அது தரும் காரம் பெரியது. உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள். அது உங்களுக்கு அழகான பெரிய வாழ்க்கையை தரும். எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்தி கொள்ளத்தான் நினைக்கின்றேன். என்னையும் தாண்டி சில சமயம் வார்த்தைகள் வந்து விடுகின்றன சாயப்பா. நான் செய்த பெரிய உதவிகள் எல்லாம் அந்த சிறிய வார்த்தைகள் காணாமல் போய்விடுகிறது. எதற்கு எனக்கு இப்படி ஒரு துன்பம் என கேட்கின்றாய் அல்லவா? நன்றாய் நினைவில் கொள். தான தர்மத்தை விடவும் சிறந்தது
புலனடக்கமும் ஒழுக்கமும் அவை இல்லாத எந்தோர் ஈகையும் தர்ம கணக்கில் சேராது குழந்தையே. எவ்வளவோ உண்மையாக இருந்தார், ஈட்டியதெல்லாம் கொடுத்தார். ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள். நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே. எல்லா உறவின் முடிவும் வலித்தான். நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதைவிட சிறப்பாய் செய்யும். வருத்தமாய்த்தான் இருக்கும். ஆனால் மீண்டு வா, உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது. நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம். ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது. நடந்ததையே நினைத்து வருத்தப்படாதே. நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவா. விதி சதி என புலம்பாதே. அந்த விதியை எழுதியதே நான் தான் என்பதை மறவாதே. உன்னை என்னிடம் வர வைத்த விதி உன்னை வாழவும் வைக்கும் என்பதை மறந்து போகாதே. என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும் தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள். நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும். மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு, சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம். உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையே. மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள், முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் தவறேதும் இல்லை. கஷ்டத்திலும் நேர்மையாயிரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே. எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. வாழ்க்கை ஒரு முறைத்தான். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள். வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. போராட்டம் ஒன்றே நிரந்தரம். ஏன் வைரமே, ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே. பொறுமையாக இரு. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு. அதைவிட பல மடங்கு பெறுவார். அன்பினால் வாழ், வாழவை. பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே. கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தையே. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை நிச்சயமாக தருவார். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய். நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக. என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா? எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கமே. உன் அன்பு மட்டும் போதும். தயக்கம் இல்லாமல் வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம்? துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உன்னை தூக்கிவிட
இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.